ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு தொடர்ந்து பேசுவது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அனுதினமும் பிரசங்கிக்கிறோம், அனுதினமும் ஜெபம் நடத்துகிறோம், அனுதினமும் பாடி ஆராதிக்கிறோம், அனுதினமும். அதனால் அனுதினமும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வருது, அனுதினமும் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய ஞானத்தை குறித்து உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக மகிழ்ச்சி. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் தேவனுடைய அனந்த ஞானம் வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, அவருடைய அனந்த ஞானமானது, அவருடைய அனந்த ஞானம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானத்தை குறித்து பேசும்போது யோசேப்பை பற்றி உங்கள் மத்தியிலே போதித்தேன். ஆயிரமான மக்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். இப்போ மீண்டும் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறாரு. வரும் காலங்களில், வரும் நாட்களில் வருகையை குறித்து போதனை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் லைவ் சாட்டில் சந்தோஷமாக எஸ்ன்னு போடுங்க. வருகை குறித்த போதனை, ஆத்துமாவை குறித்த போதனை உங்களுக்கு போதிக்க போகிறோம். இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு நாட்கள், கிருபையின் காலங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, தேவனுடைய அனந்த ஞானம். யோசேப்பு சிறைச்சாலை வரைக்கும் நான் உங்களோடு கூட பேசினேன். பிரியமானவர்களே, யோசேப்பு கொஞ்சம் அன்னைக்கு பேசினதை திரும்ப ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருக்கிறான். 17 வயதில் 37ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 17 வயது 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஆதியாகமம், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். தன் சகோதரனோடு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்ல கவனிங்க, 6-7 வசனம் படிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த சொப்பனம் அவன் பார்த்தபோது, சொப்பனம் தூங்கும்போது தான் பார்ப்பாங்க. தூங்கும்போது பார்க்கிறது சொப்பனம், ஜெபிக்கும்போது காண்கிறது தரிசனம். அப்போ தூங்கும்போது பார்த்த உடனே விடிய காலை விடிஞ்சோடனே இந்த அற்புதம் நடக்கும்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த 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 சொப்பனம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் எடுத்தது. ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் பேசும்போது, உனக்கு இந்த வருஷம்தான் இது நிறைவேறும்னு சொல்லலை. நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மறைத்து வைப்பார். அந்த மறைத்து வைக்கிறது நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொப்பனத்தை கண்ட பிறகு தான் உபத்திரவம் அதிகரிக்கிறது. இந்த சொப்பனம், தரிசனம், அபிஷேகம், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, ஜெபம், ஜெபாவி, உபவாசத்தை ஜெபிக்கிறது, கர்த்தருக்காக வாழ்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் சைடுக்குள்ளே போக 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 இன்னைக்கு கூட ஒரு கர்த்தருடைய தாசன் என்னை தேடி வந்தார், ஒரு அதிகாரி. அவர் சொல்கிறார், பிரதர், நான் எவ்வளவோ ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறேன், எவ்வளவோ நான் பிரயோஜனமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு தான் ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள்,
வீட்டுக்குள்ள மரணங்கள் அப்படின்னு அவர் வேதனையோடு ஷேர் பண்ணி ஜெபிக்க வந்தார். அருமையான கர்த்தருடைய மனுஷன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போயிடும். இன்னொரு பக்கம் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுகி போயிடுவார்கள். பைபிளில் படிக்கிறோம் இல்லை, தேமாவும் அலெக்சாந்தரும் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு பிரிந்து விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு இருக்கிறது, இது தீமையாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி, நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் இருந்த விசுவாசம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட போதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் 81 ரட்சிக்கப்பட்டேன். ஏதோ நான் 1947 இல்லை, இந்த 81 ஒரு 40 வருஷம் இருக்குமா, 81 இருந்த பிரசங்கம் 2025 இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, அந்த நாட்களில் கர்த்தருடைய வருகை ஆர்வமாக எதிர்பார்த்தார்கள். அதனால தான் இந்த உலகம், மாமிசம், பிசாசு இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவன் ஏழையும் வறுமையிலும் தரித்திரத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் போனான். நான் கூட அந்த காலத்து அந்த 80s பிரசங்கத்தை கேட்டவன் தான். நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். நான் கேட்குறேன், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கை கேட்டு அப்படி என்ன, எத்தனை வீடு வாங்கியிருக்கீங்க சென்னையில் அல்லது பெங்களூரில்? நான் கேட்குறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எவைகளெல்லாம், வீடு, காரு, கழுதை, குதிரை எல்லாம் வரும். அதை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த நாட்களில் சுவிசேஷத்தை தினந்தோறும் நாங்கள் பிரசங்கித்து கொண்டு வருவதின் நோக்கம் என்ன? கர்த்தருடைய வருகையில் நீங்கள் காணப்படணும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய இந்தியா ஒரு எழுப்புதலை காணணும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுப்புதலை பற்றி பாட்டு, ஜெபம், புத்தகம் எழுதி ஊக்கப்படுத்தினார்கள். அவர்கள் ஓட்டம் முடிந்தது, ஜெயத்தோடு தேவ சமூகம் போயிட்டாங்க. நம்முடைய காலத்திலேயாவது அந்த எழுப்புதலை நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டிய தேவன் ஞானத்தை நீங்கள் பாருங்க. வசனத்துக்குள்ளே போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அங்கே தான் அவனுக்கு சொப்பனம் காண்கிறது. அதை நம்ம வாசித்தோம். முதல் சொப்பனம், அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது. சரியா? தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக மாறினான்னு நான் உங்களுக்கு அன்னைக்கு காட்டி கொடுத்த நம்புகிறேன். ஒருவேளை நைட் ப்ரேயரை கலந்து கொள்ளாதவங்களுக்கு சொல்கிறேன். தெய்வீக ஞானத்தை பற்றி பேசுகிறதுனால 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். டைம் இல்லை. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அவைகளை என்கிட்ட சொல்லுங்க. ஒரு காலத்தில் சொப்பனம் பார்க்க தான். இப்போ சொப்பனங்களை காண்கிறது ஒரு கிருபை. ஆனால் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது அதை விட ஒரு மேலான கிருபை. சில பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. சில பேர் அந்நிய பாஷைகளை பேசி அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை இருக்கும். அதை மாதிரி சிலர் சொப்பனம் பார்ப்பாங்க, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள தெரியாது. ஆனால் 17 வயதில் யோசேப்புக்கு சொப்பனம் பார்க்கிற கிருபை. ஆனால் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 30 வயது வரப்போகுது. அப்போ அவன் சொல்கிறான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது, அதை என்கிட்ட கொண்டாங்கன்றான். அப்போ அந்த ஞானம் அவனை அறியாமல் அவனுக்குள்ளே கிரியேட் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவ ஞானம் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் எனக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு கேளுங்க.
நான் காண்கிற சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற கிருபையை எனக்கு தாருமாண்டவரே. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால யார் யாரெல்லாம் ஆண்டவரே அன்றைக்கு பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவனை வழி நடத்தினது போல நாங்களும் சொப்பனத்துக்கு அர்த்தங்களை கண்டுபிடிக்கிற கிருபையை எங்களுக்கு தரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளிக்கிற தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ தெய்வீக ஞானம், சொப்பனம் காண்கிறது தேவ கிருபை அல்லது தேவ ஞானம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுடைய ஞானம். சரியா? இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அவன் அந்த பானபத்திரக்காரனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த சுயம்பாகியினுடைய தலைவனுக்கும் எந்த லாங்குவேஜில் இவர் பேசியிருப்பார்? இவர் எபிரேயன், இவன் கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் விற்கப்பட்டவன், இஸ்மவேலர் கையில் விலைக்கு கொடுக்கப்பட்டவன், அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் பாடுபட்டவன். எபிரேயன், ஹீப்ரு லாங்குவேஜ் தான் தெரியும். இப்போ சிறைச்சாலையில் கிடக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தை, அதாவது 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அவர்களை அவன் விசாரித்து வந்தான். அநேக நாட்கள் காவலில் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்கள், அந்த சீசன் முழுவதும் அவங்க காவலில் இருக்காங்க. எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க காண்கிற சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு அந்த 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 மொழியை, அந்த 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 எகிப்தின் மொழியை அவர்கள் வாயிலாகவே அறிந்து கற்று தெரிந்து கொண்டான். இதில் ஒரு பெரிய பின்னணி இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன பின்னணின்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது 41ஆம் அதிகாரம் 38, 39, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து இல்ல 41 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தன் ஊழியக்காரனை பார்த்து, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. பார்வோனுடைய சொப்பனத்துக்கே அர்த்தம் சொல்லி வெளிப்படுத்தினதுனால சிறையில் கிடந்தவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்திட்டார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ சிறையில் இருக்கிறப்பா பைபிளில் சொல்லியிருக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு இருக்கு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போர்த்திபார் வீட்டில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் இருந்தார்னு இருக்கு. ஆனால் இந்த பாடுகள் வருண்டா, இந்த கஷ்டம் வருண்டான்னு கர்த்தர் சொல்லலை. நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு ஏன்பா இந்த கஷ்டம், எதுக்குப்பா இந்த வேதனைன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏற்கனவே முன் அறிவிப்பாரானால் அந்த கஷ்டத்தை, உனக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, கர்த்தர் ஏற்கனவே சொன்னாருன்னு சொல்லுவோம். ஒரு அம்மா ஒரு இன்னசென்ட்டாக என்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குமா ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவர் ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்ன செய்கிறாரோ செய்யட்டும், என் லைஃப்பில் கொஞ்சம் ஏழையராக சொல்லிட்டு செய்யணுன்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. புரியுதில்ல நான் சொல்கிறது? அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும், ஆனால் கொஞ்சம் சொல்லிட்டு செய்யட்டும், அதுக்கு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி விடுங்கன்றாங்க. பிரியமானவர்களே, உங்கள் மேலே ஒரு பெரிய தெய்வீக திட்டம் வச்சுருக்கும் போது சம்பந்தம் இல்லாத ஆளெல்லாம் உங்களோட கனெக்ட் பண்ணி விடுவார். போத்திபார் மனைவி சம்பந்தம் இல்லாதவா கனெக்ட் பண்ணி விடுறாரு. சரியா? இங்கே ஜெயிலில் கிடக்கிறான், சம்பந்தம் இல்லாத அந்த பானபத்திரக்காரன் சுயம்பாகியின் தலைவன், சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கனெக்ட் பண்ணி விடுறாரு. சில நேரங்களில் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான பாதையின் வழியாக என் ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமான நேரத்தில் கூட கர்த்தர் வாயை திறக்க மாட்டார். அதுதான் கர்த்தர்.
உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். இவ்வளோ வியாதியில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரேன்னு சொன்னால் கூட அமைதியாக இருப்பார். அதான் கர்த்தர். ஆனால் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்றதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகியின் தலைவனுக்கும் அந்த 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 சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். கடைசியில் பார்வோனுக்கே அர்த்தம் சொல்கிறான். ஆனால் அந்த அர்த்தத்துக்கு அவன் தெளிவாய் சொன்னபோது பார்வோனே தன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறுவனும் இல்லை. ஞானம் உள்ளவன், அண்டர்லைன் த வேர்ட், ஞானம் உள்ளவன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து எனக்கு பணம் கொடுங்க, நகை கொடுங்க, வீடு கொடுங்க, வாசல் கொடுங்க, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. என் ஃபேமிலியை நடத்துறதுக்கு ஞானம், ஊழியம் செய்கிறதுக்கு ஞானம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஞானம். குயிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள 38 ஆரம்பித்து 41 அதிகாரம் 38 46 வரைக்கும். 46 படிங்க பார்ப்போம். 46. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். 30 வயது. கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்பா வீட்டில் சொப்பனம் காணும்போது 17 வயது. இப்போ எகிப்தில் அவனுடைய தலையை உயர்த்தும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை, he was 30 years old. அப்போ 13 ஆண்டு காலம் உபத்திரவத்தின் பாதை, நெருக்கமான பாதைன்னு சொன்னேன். ஆனால் அந்த பாதை இப்படிலாம் இருக்குண்டா யோசேப்பே, நீ பின்வாங்கிறாதப்பான்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் நிந்தையும் அவமானங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரலாம். ஆனால் யோசேப்பின் தேவன் உங்களை கிருபையாக நடத்துவார். குயிக்காக போகிறேன். இதுதான் யோசேப்பை எகிப்தில் உயர்த்தின தேவனுடைய ஞானம். கடைசியாக 47 அதிகாரத்துக்கு திருப்புங்க. 47 அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம். 13 வசனம், 47:13. பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது. பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமல் போயிற்று. தேசமெங்கும் ஆகாரம் கிடைக்காம போயிருச்சு. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. பஞ்சத்தினாலே மெலிஞ்சு போயிடுச்சு. பஞ்சம், கானான் தேசத்திலும் பஞ்சம், எகிப்திலும் பஞ்சம். ஏற்கனவே பார்வோனுடைய சொப்பனத்தின்படி முதல் 7 ஆண்டு செழிப்பு, அடுத்த 7 ஆண்டு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துக்கு சேமித்து வைக்கும்படி எல்லா தானியத்தையும் சேர்க்க வைக்கப்படி நம்ம யோசேப்பினுடைய ஆலோசனைப்படி சேர்த்து வச்சுட்டான். இப்போ தேசத்தில் பஞ்சம், ஆனால் குடானில் அங்கே எல்லாமே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்க 14 வசனத்தில், யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி, பணம் கொடுத்து தானியத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி, இந்த பாருங்க, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அதான் தேவனுடைய கிருபை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கவனிங்க, அல்லது தொழில் பண்ணுறவங்களாம் கவனிங்க, அல்லது குடும்ப பெண்மணிலாம் கவனிங்க, ஊழியக்காரர் கவனிங்க. இங்கே பாருங்க, அந்த தெய்வீக ஞானம் பாருங்க. பணம் கொடு, உனக்கு தானியம் கொடுக்குறேன் அப்படின்னு பணத்தை எல்லாம் அவன் சேகரிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, 16 வசனம் குயிக்கவா. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால், பணம் இல்லைன்னா உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றார். அதுக்கு பதிலாக நான் தானியங்களை கொடுக்கிறேன். 17 வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பணம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஆடு மாடு இருக்கா? அதை கொண்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவன் தானியத்தை விநியோகம் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு தெய்வீக ஞானம்! எகிப்தியருக்கு இல்லாத ஒரு தெய்வீக ஞானம், பார்வோனுக்கு இல்லாத ஒரு தெய்வீக ஞானம், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது 18 வசனம்.
அந்த வருஷம் முடிந்த பின் பிறகு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து மீண்டும் பணமெல்லாம், அதாவது எல்லாம் சாப்பாடெல்லாம் செலவழிஞ்ச உடனே மீண்டும் அவனிடத்துல வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, என்கிட்ட பணமும் இல்ல, ஆடு மாடு முதலானவை ஆடு மாடும் இல்ல, எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை. இது எங்கள் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு, எங்களையும் வாங்கிக்கோங்க, எங்க நிலங்களையும் வாங்கிக்கோங்க, ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்கணும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமா இருப்போம். புரிஞ்சிட்டீங்களா விசுவாசிகளே? அது அந்நிய தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் இப்ப பிசினஸ் பண்றான். பார்வோனுக்கே தெரியாத ஒரு டிவைன் விஸ்டம். இப்போ பஞ்சம் தேசத்துல உச்ச கட்டத்தில் இருக்கும்போது ஜனங்கள் பணத்தை கொடுத்து தானியம் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ பணமே இல்லை, என்ன செய்யலாம்? ஆடு மாடை கொண்டாடுறாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு கடைசியில் ஆடு மாடும் இல்லை, பணமும் இல்லை, வேற என்ன செய்யட்டும்? நிலம் இருக்கா? இருக்கு, அதை கொண்டா. நிலத்தை வாங்கி கொண்டு அவன் தானியத்தை விநியோகம் பண்ணுறான். பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஞானம்! இதுக்கெல்லாம் தேவ ஆவி அவன் மேல் இருந்தது. த சீக்ரெட் இஸ் அனாயிண்டிங். அதுதான் அபிஷேகத்தில். சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுறாதீங்க. சபையில் கொட்டடிச்சு பாட்டு பாடும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுறாதீங்க. ஜெபத்தில் 2-3 வார்த்தை பேசிட்டு மாத்திரம் விட்டுறாதீங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போய் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஜெபம் பண்ணுவோம் இன்றைக்கு எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் தேவ ஞானம். அவன் எகிப்தில் தேவ ஞானம் அவனை அரண்மனை வரைக்கும் கொண்டு போனது. தேவ ஞானம். வியாபாரத்தில் தேவ ஞானம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை கைகள் உயர்த்துகிற அத்தனை கைகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை தரணும். ஆண்டவரே, தேவனுடைய அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து யோசேப்பின் தலையை நிமிர பண்ணினீர். 13 ஆண்டு காலம் உபத்திரவம் தான்ப்பா. ஆனால் அந்த உபத்திரவத்தில் உங்களுடைய சத்தம் கேட்கல. உண்மைதான்ப்பா. நாங்களும் நெருக்கத்தின் பாதையில் போனாலும் சம்பந்தம் இல்லாத ஆட்களோடு எங்களை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு சஞ்சலம் பெருகினாலும் எங்களுக்கு பின்னால் ஒரு டிவைன் விஸ்டம் இருக்கு, ஒரு தெய்வீக ஞானம் இருக்கு என்பதை எங்களுக்கு இந்த நாளில் சொல்லி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இயேசு சந்திக்கிறார். ஆண்டவரே, ஊழிய குடும்பங்கள், ஆண்டவரே 12 வகையான ஜெப இயக்கத்தில் உள்ளவர்கள், யூடியூப்ல இருக்கிற எங்கள் அன்பு குடும்பங்கள், அதிசயம் ஷம்மா போன்ற டிவி சேனல்கள் இருக்கிற எங்கள் குடும்பங்கள், எத்தனை பேர் கையை உயர்த்திருக்காங்களோ அவருடைய கரங்களை பிடிங்கப்பா. ஞானம் இல்லாம நடந்ததை மன்னிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துவார். இன்றைக்கு நீங்க பெற்ற நன்மைகளை ஏன் சாட்சியா எழுதக்கூடாது? 2 வரி எழுதி நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்பி வைங்க. சாட்சிகளை வாசிப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். சேர்ந்து பாடுவோம். ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவன் கரமே, செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினை